58, 74, 90. ஓகேவா? ஸோ 26க்கும் 42க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது வந்து கம்மியான டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்மளால் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா என்ன வருது, 16 வருது. அடுத்து இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அகைன் இதுக்கும் 16 வருது. ஸோ இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இதுக்கும் 16 தான் வருது, இங்கேயும் பார்த்தாலும் 16. ஸோ அப்போ அடுத்த நம்பருக்கு என்ன வரப்போகுது, அதே 16 தான் வரப்போகுது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 90 + 16 106. ஸோ ஆன்சர் இதுக்கு 106. அடுத்து பாருங்க, ஒரு இது சர்க்குலர் டேபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்குலர் டேபிளுங்கிறப்போ நம்ம சர்க்குலர் போட்டுக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்க, 2 4 6 7. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாமே 7 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய சர்க்குலர் டேபிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாமே சென்டரை நோக்கி இருக்காங்க. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 and 7 நம்ம இங்கே போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இ என்பவர் ஜிக்கு வலதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். அடுத்த கண்டிஷன் இந்த ஈயை வச்சே வருது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இ என்பவர் ஜிக்கு வலதுபுறத்தில் அமைந்துள்ளார். வலதுபுறத்தில் 3ஆவதாக அமைந்துள்ளார். ஸோ நான் ஜியை தூக்கி இங்கே போடுறேன். ஓகேவா? ஸோ ஜியோட பொசிஷன் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ ஜியோட வலதுபுறம், வலதுபுறம்னா ரைட் சைடு, இந்த சைடு 1 2 3. 3ஆவதாக யார் இருக்கா, இ இருக்கா. அடுத்து ஏ என்பவர் ஈக்கு வலதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். ஸோ ஈயோட ரைட் சைடில் 3ஆவதா ஏ இருக்கார். ஸோ அப்போ இங்கே வந்துடுவார் ஏ. டி என்பவர் பி மற்றும் ஏக்கு உடனடி அருகாமையில் ஆவார். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஏ இங்கே இருக்கு. ஓகேவா? பி இங்கே போட்டாதான் இவங்க 2 பேர்த்துக்கும் அருகாமையில் டி இருப்பார். ஸோ அப்போ இது கரெக்டாக வரும். அடுத்து சி என்பவர் எஃப்க்கு உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ அப்போ நான் இங்கே பண்ணுறேன், சியை இங்கே போட்டாதான் எஃப்க்கு வலதுபுறத்தில் சி வருவார். அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, அவங்களோட பொசிஷனில் உட்கார வச்சாச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, பியின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது. ஸோ பியோட இடதுபுறம்னா இது இந்த சைடு, இங்கேருந்து எண்ணும் போது எஃப்க்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து எண்ணும் போது 2 பேர் தான் இருக்காங்க. இங்கே இருக்கு எஃப், இங்கே இருக்கு பி. ஸோ பியோட இடதுபுறத்துலேருந்து எண்ணும் போது நடுவில் இஎன்சி தான் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.